நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா, அது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சுட்டு விட்டுறீங்க. வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயங்க. 3 விஷயம் தான். சரியான உணவு பழக்கங்கள், சரியான முறையான எக்சர்சைஸ், உங்கள கோச் பண்றதுக்கு ஒரு முறையான கோச். அந்த கோச் எப்படி இருக்காருன்றத பார்த்துக்கங்க. அவரு கோச்சா இருக்காரா அப்படின்றத பாருங்க முதல்ல. அதனால இந்த 3 விஷயம் நீங்க கரெக்ட்டா தேர்ந்தெடுத்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஏன் உணவு பழக்கம் அப்படின்னு சொன்னா, நம்ம உங்கள வந்து சாப்பிட வேணாம்னு சொல்லல. என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த டயத்துல சாப்பிடணும் அப்படின்னு மானிட்டர் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா அது தெரிஞ்சா நீங்களே பண்ணிருவீங்க. அதுக்கு ஆள் இருந்தா கண்டிப்பா நீங்க பண்ணிடலாம். அதே மாரி உடற்பயிற்சி, முறையான உடற்பயிற்சி ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல. நீங்க ஜிம்முக்கு போணும், வாக்கிங் போணும் அவசியம் இல்ல. உங்க வீட்ல இருந்துகிட்டே சின்ன சின்ன எக்சர்சைஸ் உங்களால முடிஞ்சத ஒரு 1 ஹவர், ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 1/4 மணி நேரம் பிரிச்சு உங்களால டைம் கிடைக்கும்போது பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கோச் வேணும். அதனால தான் உங்கள கோச்ச தேர்ந்தெடுக்க சொன்னேன். உங்கள ஒருத்தவங்க மானிட்டர் பண்ணா மட்டும் தான் உங்களால கம்ஃபர்டபுளா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண முடியும். யாரையாவது ஒருத்தவங்க மானிட்டர் பண்ண அலோவ் பண்ண இல்லையா, நாளைக்கு பார்த்துக்குறோம், நாளைக்கு கழிச்சு பார்த்துக்குறோம்ன்றது ஒரு அவேர்னஸ் இல்லாம தள்ளி தள்ளி போடுவான். ஒரு நாள், 1 ஹவர், 1 நிமிஷம் வீணா போனா போனதுதான். அதனால உங்க டயத்த ரொம்ப வேலியபிளா ஆக்குங்க. வேலியபிளான டயத்துல உங்க வெயிட் லாஸையும் கொஞ்சம் உங்க ஹெல்த்தையும் உங்க ஃபேமிலிக்கு நீங்க எவ்வளவு முக்கியமோ, அதே மாரி உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு நீங்க ரொம்ப முக்கியமான விஷயத்த செஞ்சா மட்டும் தான், அது உங்கள ஹெல்த்தியா பார்த்துக்கும். நீங்க ஹெல்த்தியா இருந்தா தான் உங்க ஃபேமிலிய ரொம்ப ஆரோக்கியமா பார்த்துக்கிறதுக்கு உங்களால முடியும். அதனால உங்க ஆரோக்கியத்த கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியமா இருங்க. வாழ்க வளமுடன்.